சொல்லி இருக்கிறாரே, நாம் சொல்லலாமே. ஆமாங்க, எபிரேயர் 2:18 சொல்லுது, அவர் தாமே பாடுபட்டு சோதிக்கப்பட்டதுனாலே சோதிக்கப்படுகிறவர்களுக்கு அவர் உதவி செய்ய வல்லவரா இருக்கிறார்னு வேதம் சொல்லுதுங்க. ஒருவேளை இன்னைக்கு கஷ்ட நஷ்டங்கள்ல, வியாதிகள்ல, பலவீனங்கள்ல, சுகவீனத்துல, போராட்டங்கள்ல, வழக்குகள்ல, நெருக்கடிகளுக்குள்ள, பற்றாக்குறைக்குள்ள இருக்கிறீங்களா? ஏன் தான் இந்த ஆண்டவன் என்ன சோதிக்கிறான்னு பேசிட்டு இருக்கிறீங்களா? ஆண்டவர் தீமையினால சோதிக்கிறவர் அல்லன்னு பைபிள் சொல்லுதுங்க. சோதனைக்காரன்னு இயேசு மத்தேயு 4 பிசாசு தாங்க சொல்றான். சோதனைக்காரன் யாருன்னா பிசாசு தான். அவனாலதான் உங்களுக்கு நெருக்கடி, வேதனைகள், கஷ்டங்கள், பிரிவினைகள், வியாதிகள், வருத்தங்கள், அகால மரணங்கள். அவர் பாடுபட்டு சோதிக்கப்பட்டதுனாலே சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவரா இருக்கிறார். இயேசு சிலுவையில உங்களுக்காக எனக்காக பாடுபட்டிருக்கிறார். உங்களுக்கு உதவி செய்ய அவர் காத்திருக்கிறார். இயேசுவே எனக்கு உதவி செய்யுங்கன்னு நீங்க அவரை நோக்கி கூப்பிட முடியும். உங்களுக்கு ஒத்தாசைகளை அனுப்புகிறார், உதவிகளை அனுப்புகிறார், உங்களுக்கு நன்மைகளை அனுப்புகிறார், ஜீவனை அனுப்புகிறார், தீர்க்காயுசை அனுப்புகிறார். அவர் உதவி செய்ய வல்லவரா இருக்கிறார் என்று சொல்லி இருக்கிறாரே, நாம் சொல்லலாம்.